நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கைக்கு எது நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோடு உண்மையோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் அதை விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை அண்டோனியா என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு இசை வாசிப்பது, பாடல் பாடுவது என்று சொன்னால் அவனுக்கு மிகுந்த ஆர்வம், அது மிகுந்த ஆசை. எனவே அவனுடைய குரலிலே நன்றாக பாடல்களை பாடினாலும் அவனுடைய குரலை கேட்பதற்கு இனிமையாக இருக்காது. எனவே அவன் பாடல் பாடும்போது சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் அவனை கேலி பண்ணுவார்கள், சிரிப்பார்கள். அவனுடைய குரல் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவனை மிகவும் வேதனை அடைய செய்வார்கள். எனவே மிகுந்த சோர்ந்து அடைந்து போனால் அதுக்கடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னும் அந்த இசையின் மீது, பாடல் மீது ஆசை தீரவில்லை. அதோடு சேர்த்து வயலின் இசை என்று சொன்னால் அவனுக்கு மிகுந்த ஆசை. எனவே நான் பாடினால் தானே எல்லாரும் கேள்வி பண்ணுகிறார் என்று சொல்லி அவன் வயலினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு வாசிப்பதற்கு சரியான வயலின் இல்லை, வாங்குவதற்கு அவனிடம் பணமும் இல்லை. எனவே அவன் ஒரு சிறிய கத்தியை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் போகிறானோ அங்கே அவனுக்கு நன்றாய் தெரிகிற அந்த குச்சிகளை எடுத்து அதை செதுக்கி 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 வயலின் ஒன்றை செய்ய ஆரம்பித்தான். இப்படி நிறைய வயலினை அவனுக்கு ஏற்றாற்போல செய்து செய்து வைத்திருந்தான். அதை அப்பொழுதெல்லாம் அதை வாசித்து மகிழ்வான். ஆனால் அதிலிருந்து ரொம்ப இனிமையான இசையெல்லாம் வராது, அதை கேட்கிறவர்களுக்கும் அது பிடிக்காது. ஆனால் அவனுக்கு ஆர்வம் இருந்தது. எனவே தொடர்ந்து அந்த வயலினை செய்து கொண்டே, தனக்கு தெரிந்தவாறு அந்த வயலினை செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் தான் மிகுந்த பிரபலமான வயலின்களை செய்யக்கூடிய நிக்கோலா என்பவர் வசிக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த அண்டோனியா அந்த கிராமத்துக்கு சென்றான். அந்த நிக்கோலா என்ற அந்த மனிதரை பார்ப்பதற்கு முன்பதாக மிகுந்த சிரத்தையோடு ஒரு மரத்தை வெட்டி அதிலே அழகான ஒரு வயலினை செதுக்கி அந்த வயலினை எடுத்துக்கொண்டு அந்த நிக்கோலா என்ற அந்த மனுஷனிடம் போய், ஐயா, நீங்கள் தான் நன்றாக வயலினை செய்யக்கூடிய, வயலின் இசைக்கருவியை செய்யக்கூடிய நபர், அந்த கலைஞர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு இசை மீது மிகுந்த ஆர்வம், பாடல் பாடுவது என்பது எனக்கு மிகுந்த ஆர்வம், இசை வாசிப்பது என்பது ஆர்வம். ஆனால் இது எதுவுமே எனக்கு வரவில்லை. ஆனால் என்னால் நன்றாக வயலின் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இதோ நான் செய்த வயலின்களில் சிலவைகள் இருக்கிறது என்று சொல்லி அவைகளை காண்பித்த போது அதை பார்த்த அந்த நிக்கோலா என்பவர் மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு, இந்த சிறு வயதிலே இவ்வளவு அழகாய் இந்த வயலின்களை செய்திருக்கிறாரே, உண்மையாகவே நீ பெரிய மனிதனாய் வருவாய், நீ தொடர்ந்து முயற்சி செய், உனக்கு செய்ய தெரிந்த இந்த வயலின் செய்யும் வேலையை தொடர்ந்து உற்சாகமாய் செய்து உன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டே இரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், அப்பொழுது நீ செய்யக்கூடிய அந்த வயலின் தான் மிகுந்த விலை மதிப்பற்றதாக, மிகுந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வயலினாக இருக்கும் என்று சொல்லி அந்த நிக்கோலா என்ற வயலினை செய்யக்கூடிய நபர் சொன்னார். அதை கேட்ட அந்த அண்டோனியாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை பிறந்தது. தொடர்ந்து முயற்சி செய்தான். முயற்சியுடைய பலனாக அவன் மிகுந்த சிறப்பான வயலின்களை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய வயலின் உலக புகழ் வாய்ந்ததாக இருந்தது. பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றைக்கும் அவனால் செய்யப்பட்ட, குறிப்பாக அண்டோனியாவால் செய்யப்பட்ட அந்த வயலின் இன்றைக்கும் சில நாடுகளுடைய மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக புகழ்பெற்ற வயலின் செய்யக்கூடிய ஒரு கலைஞனாக மாறினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பாருங்கள், தன்னுடைய கைக்கு நேரிடுகிறதை உண்மையாக, உத்தமமாக, திறமையாக அவன் செய்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மிகப்பெரிய வயலினை உருவாக்கக்கூடிய கலைஞனாக கர்த்தர் அவனை மாற்றினார். இதே போல வேதத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே எப்தா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை அவனுடைய கூட இருக்கிற நபர்கள் எல்லாரும் பகைத்தார்கள். நீ வேற்று ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி, அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள், தள்ளிவிட்டார்கள். ஆனால் அந்த துரத்துண்ட எப்தாவோ தனித்திருந்து போய் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டான். தனக்கென்று ஒரு சேனைகளை ஏற்படுத்தி வைத்தான். காலம் வந்தது. அப்பொழுது யாரெல்லாம் எப்தாவை விரட்டியார்களோ அதே மனிதர்கள் இப்பொழுது எப்தாவை தேடி வந்தார்கள்.
எப்தா, நீதான் எங்களுக்கு ரட்சகனா இருக்க வேண்டும், நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி எப்தாவிடம் வந்தார்கள். எப்தாவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிரிகளை துரத்தினான். அன்றைக்கு எப்தா மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. இந்த காலை நேரத்திலே ஒருவேளை உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மற்றவர்கள் அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் உங்கள் கைக்கு நேரிடுகிறதை திறமையாக செய்யுங்கள், உற்சாகமாய் செய்யுங்கள், உண்மையாக செய்யுங்கள். உங்களுடைய உண்மை தன்மையை பிறர் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் கைக்கு நேரிடுகிறதை உண்மையாக உத்தமமாக செய்வோம். நிச்சயமாக எப்தாவை ஆசீர்வதித்த தேவன், அதே போல இந்த அண்டோனியாவை ஆசீர்வதித்து உலக பிரபலமாக மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய் என்று எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எதை செய்தாலும் உண்மையாக செய்ய, பிறர் எங்களை வெறுத்தாலும், பிறருடைய திறமைகளை தாழ்ந்துகளை அங்கீகரியாமல் போனாலும் நீர் எங்களை அங்கீகரிக்கிற தேவனாக, உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். எனவே நீர் எங்களுக்கு கொடுத்த திறமைகளை நல்ல முறையில பயன்படுத்தவும், அதை விருத்தி அடைய செய்வோம் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய திறமைகளையும் பெருக செய்வீராக, உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.